ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தசரா பூஜை, ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து பிரம்ம முகூர்த்த டைமில் 2 மணிக்கே எந்திரிச்சிட்டு 2 மணிலேருந்து 3:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பூஜை புனஸ்காரம்னு சொல்லிவிட்டு எல்லா லேடிஸு, அதாவது ஊரில் இருக்கிற எல்லா லேடிஸும் வந்து கன்னடத்தில் பன்னி மரம்னு சொல்லுவோம். பன்னி மரத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க. நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து 4 மணிக்கே பூஜைக்கு போவேன். எனக்கு கிட்டத்தட்ட நான் கல்யாணம் மேரேஜ் பண்ணிக்கிற வரைக்கும் நான் கும்பிட்ருக்கேன். ஒரு ஒரு 10 வயசுலேருந்து தான் நான் கும்பிட ஆரம்பித்தேன். நிறைய வருஷங்கள நான் கும்பிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது, இந்த மாதிரி அருகம்பூ செடிக்கு அதாவது நான் எப்போவுமே பூஜை பண்ணுவேன். அக்கா வீட்டுக்கிட்ட இருந்துச்சு, அவளும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தா, நானும் பூஜை பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஜுரம் வந்ததுனால இந்த இந்த வீக்கு என்னால் வந்து சரியாக வீடியோவே கொடுக்க முடியல. ஷார்ட் வீடியோ தான் கொடுத்துட்ருந்தேன். சரி, ஓகே கொடுத்துட்டு எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப விசேஷமான அந்த பூஜை பண்ணுவாங்க. எப்படி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிப்பாங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணும்னு வேண்டிப்பாங்க, நல்லா இருக்கணும்னு வேண்டிப்பாங்க. எல்லாம் முக்கால்வாசி வந்து வயசு பிள்ளைங்க தான் பூஜை பண்ணுவாங்க. நல்ல விசேஷமான பூஜை. அது நவராத்திரி பூஜை 4 மணிக்கெல்லாம் போவாங்க. ஆனால் யாருமே நாங்கள் பேச மாட்டோம். கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ஒரு 1 மணி நேரம் இருந்தாலும் நாங்கள் யாரும் பேச மாட்டோம். சும்மா தான் அதாவது ஊமையாக இருப்போம். அதாவது செயல்களை நம்ம பேசிட்டு நல்லா பூஜை பண்ணிவிட்டு கைக்கு வந்து இதை எப்படி சொல்கிறது, கயிறு இது கட்டிட்டு நல்லா பூஜை பண்ணிவிட்டு நம்ம பூஜைக்கு இது வந்து எப்போவுமே நம்ம வரமலட்சுமி பண்டிகைக்கு இதுக்கு அங்தாரா, கன்னடத்தில் வந்து அங்தாரான்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம வந்து கட்டிட்டு தான் நம்ம பூஜையே பண்ணுறது. பூஜை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து இரியர் பூஜை. அதாவது எப்படின்னா தாத்தா பாட்டிக்கு வீட்டில் படையல் போட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு அவங்கவுங்க வீட்டில் பூஜை பண்ணிப்பாங்க. நம்ம அண்ணா வீட்டில் எப்போவுமே பூஜை முடிச்சுட்டு என் தம்பி வீட்டுக்கு போவேன். அவங்க வீட்லேயும் நான் பூஜை முடிச்சுட்டு எல்லா பூஜை முடிச்சுட்டு அதாவது எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது வந்து இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஒரு ஃபீலிங்கன்னா வந்து, அதாவது நம்ம எவ்வளோதான் நம்ம வந்து பூஜை புனஸ்காரம் செஞ்சாலும் நமக்கான ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா அது எப்படியும் இருந்தாலும் வந்து தாண்டாது. அந்த ஃபீலிங் நம்ம மனசுலேருந்து விட்டுட்டு வெளியே போகவே போகாது. எனக்கு என்ன ஒரு ஃபீலிங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டு ஊருக்கு கஷ்டப்பட்டு ஊருக்கு அனுப்பிட்டு எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. அவங்க நான் வர முடியலையம்மா ஊருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது அம்மா வீட்டுக்கு வரவே இல்லை. ஏன்னா அவங்க வர்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை நான் போகிறதே வருஷத்தில் ஒரு வாட்டி தான். அவங்களோட ஃபீலிங் தான். ஏன்னா இப்போ திருவிழா மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி சாமி வெளியே வரும். அது சாமுண்டேஸ்வரி தான். அதை கஞ்சுகுண்டம்மான்னு சொல்லிட்டு பேர். இதெல்லாம் ஃபோட்டோவில் வந்து பார்த்த உடனே சாயந்தரம் ரொம்ப ஃபீலிங் ஆச்சு. சரி, ஓகே நீங்கள் விடுங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அமுச்சிட்டேன். எள்ளில் மாவு விளக்கு பிடிப்பாங்க. அம்மா வல்லில் இல்லைன்னா மிக்சியில் அடிச்சுட்டு வந்து வெள்ளை போட்டு தட்டிட்டு ஆரத்தி கட்டுவாங்க. இது எல்லாமே மாவு விளக்கு, ஆரத்தி, வாழைப்பழம் எல்லாமே வச்சு பூஜை பண்ணுவாங்க. எல்லா லேடிஸும் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து ரெடி ஆகிடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே, அதனால் எல்லாம் வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. கஞ்சுகுண்டம்மா அதே மாதிரி 2 பாக்ஸ், ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் கஞ்சுகுண்டம்மா தான். இது கஞ்சுகுண்டம்மா எக்னாத்தம்மான்னு சொல்லிட்டு சாமி பேர். நான் ஆஞ்சநேயர் சாமி கோயில் கட்டிகிட்ருக்காங்க. ஈஸ்வரன் சாமி ஆல்ரெடி கட்டியிருக்கு. நம்ம ஊரில் இருக்கிற சாமி இது ரெண்டுமே. பசங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த வருஷத்தில் ஒரு வாட்டி மட்டும் ரொம்ப கிராண்டாக எப்போவுமே இந்த சாமியை கும்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது,
எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது டிஜே எடுத்துகிட்டு வந்தாங்க. டிஜே எடுத்துகிட்டு வந்துட்டு அன்றைக்கி நைட் எல்லாம் ஃபுல்லு டான்ஸு. ரொம்ப சுதீப் ரசிகைங்க எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிறது. எல்லாருமே சுதீப்பு அப்புறம் தர்ஷன் தான் சரியான ரசிகருங்க. எப்படி சொல்கிறதுன்னா உயிரே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பசங்க உயிராக இருப்பாங்க சுதீப் மேலே. சுதீப் அண்ணா எப்படி அண்ணா கன்னடா ஆக்டர் சுதீப் தான். விஜய் கூட வில்லன் பார்ட்டு கூட பண்ணியிருப்பாங்க. அவரு தான் சொல்லிகிட்ருக்கேன். எப்படி ஏன்னா நானி படத்தில் நடிச்சிருப்பாங்கல்ல அவரு தான். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பூஜைன்னா வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி இது. அப்புறம் திருவிழா யுகாதிக்கு வந்து சாமி மட்டும்தான் வெளியே வரும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆரத்தி மாவு விளக்கில் ஆரத்தி காட்டுவாங்க நம்ம ஊரில். நான் வந்து யுகாதிக்கு போகணுன்னு இருந்தேன், ஆனால் நான் போகலை. எல்லாமே நம்ம ஊரில் இப்படி தான் பண்டிகை கொண்டாடுவாங்க. இது ஃபுல்லு நம்ம ஊருது மட்டும்தான் இருக்க போகுது. அப்புறம் சாமி ஊர்லேருந்து வந்து இங்கே ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தேன். கும்பாபிஷேகம் 48 நாளுது முடிஞ்சிச்சு. அதை கொஞ்சம் விளாக் போட்டுட்டேன். எப்போவுமே நம்ம ஊர் சைடில் வந்து இந்த மாதிரி ட்ரம்ஸை இது பண்ணிவிட்டு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க ஏன் அப்படி ஆடுறாங்கன்னா புரியும், வாழைப்பழம், தேங்காய், பழம் எல்லாம் வச்சு ஆடுவாங்க. இதுதான் கஞ்சிகுண்டம்மா கோயில். இந்த வாட்டி எல்லாருக்குமே நம்ம ஊர் காட்டிடணும்னு சொல்லிட்டு ஃபுல்லு அதாவது அம்மா வீடு, நான் பிறந்த வளர்ந்த ஊர். நான் வந்து எல்லாத்துமே கவர் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணிட்டோம். வந்து சரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அக்கா அண்ணி எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அவங்க எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நானும் அத்தை பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து எங்கள் அத்தை பொண்ணு நானும் வந்து ரொம்ப எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஸ்பின்டாக்ஸுக்கு போகிறேன்னு போயிருந்தேன்னு. அப்பத்துலேருந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தவே ரொம்ப க்ளோஸு. எப்போவுமே நாங்கள் ஒரு இடத்துல சேர்ந்துட்டோம்னா நாங்கள் 2 பேர் வந்து சாப்பிடும்போது இப்போ தான் கொஞ்சம் தூரம் ஆகிட்டோம். அப்போல்லாம் வந்து எப்போவுமே க்ளோஸாக தான் இருப்போம். அவள் இப்போவும் பெங்களூரில் தான் இருக்கா. இருந்தாலும் நாங்கள் போகிறதில்ல, அவ்வளோ பாவம் வர்றதில்ல. பசங்களை வளர்ந்துட்டாங்க, காலேஜு அது இதுன்னு சொல்லிட்டு இது ஈஸ்வரன் கோயில் காலேஜு போவாங்கன்றதுக்காக நாங்கள் அதிகமாக மீட் பண்ணிக்கிறது இல்லை. எனக்கே எங்கள் ஊரில் இருக்கிற சாமி முழு பேர் எனக்கே தெரியல. ஈஸ்வரன் சாமின்னு தான் நானே சொல்கிறேன். எனக்கு ஏன் தெரியலன்னா நான் மறந்துட்டேன் இதுக்கு. ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் இருந்தது சின்ன கோயில். இப்போ என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு எனக்கே தெரியல. ஈஸ்வரன் சாமின்னு தான் நான் கூப்பிட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு விளாகில் சொல்கிறேன் என்ன முழு நேம்ன்றது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வீக்கு வந்து இப்போ வீடியோ போடும்போது நான் வந்து இது பண்ணுறேன். சரியான டான்ஸு பசங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப என்ஜாய்மெண்ட் இருந்தது. பசங்க சுதீப்பு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு சரியான ஆட்டம் ஆடினாங்க. சுதீப்பண்ணான்னு சொல்லிட்டு நான் இதில் வாய்ஸு கொடுக்கலான்னு தான் கொஞ்சம் வச்சுருந்தேன். அது வந்து வீடியோ வாய்ஸ் கம்மி பண்ணல. எனக்கு சுதீப்பு வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். தமிழில் வந்து விஜய் பிடிக்கும். இங்கே கர்நாடகாலன்னு பார்த்தா ஒரு 2 ஆக்டர் பிடிக்கும். வந்து இதுதான் எங்களோட தசரா வீடியோ. நாங்கள் நம்ம ஊரில் எப்படி பண்டிகை கொண்டாடுறோன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படியெல்லாம் தசராவில் வந்து இன்னும் எப்படி சொல்கிறதுன்னா அடுத்த வருஷம் நான் வந்து இன்னும் நல்லா வீடியோ கொடுக்க பார்க்குறேன். நான் நெக்ஸ்ட் டைம் போனேன்னா எங்கள் வீடு ஃபுல்லாக காட்டுவேன். இப்போல்லாம் எங்களுக்கு எங்கள் வீடுன்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா எங்கள் அண்ணா கட்டிட்டா. நாங்கள் கட்டின வீடு வந்து இதாகிடுச்சு இல்லையா. அது வந்து எங்கள் அண்ணா வீடு தான். இது இங்கே வந்து எடுத்தது விநாயகர் பண்டிகை லாஸ்ட்டு 48 நாள் முடிஞ்சிருச்சுன்றதுக்காக பூஜைக்கு போயிருந்தோம். அன்றைக்கி எடுத்தோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் இனிமேல் 10 மணிக்கு டானுன்னு வீடியோ கொடுக்குறேன். வாரத்தில் 2 வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.